கண் திறக்கப்பட்டவன்றான். அப்படின்னா அங்க திறக்காத கண்ணு, ஏதோ ஒரு பகுதியில் திறக்காத கண்ணு இங்க திறந்திருக்கு. கையை தட்டு. ஒரு இடத்துல கண்ணை திறக்கிறனால எல்லா இடத்துலயும் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் கண்ணை திறக்கணும். ஆரோக்கியத்துக்கு கண்ணு திறக்கணும், ஐஸ்வர்யத்துக்கு கண்ணு திறக்கணும், பாதுகாப்புக்கு கண்ணு திறக்கணும், சித்தத்துக்கு கண்ணு திறக்கணும். எல்லா பகுதியிலும் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல இவன் கழுதை மேல ஏறி வந்து ஒரு போகக்கூடாத இடத்துக்கு பிளான போடுறாங்க. போயிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இப்படி பெரிய ஆள் ஆயிரும் நினைச்சு திட்டம் போட்டு கிளம்பும் போது உருவிட்டான் ஒரு பட்டயத்தை. அன்னைக்கே செத்துருப்பான் பிள்ளையாம. ஆமேன். பாருங்க, மாற்றம் என்று எதிர்த்திருப்போமானால் பட்டயத்துக்கு இரையாவி. சம்மந்தமெல்லாம் ரெண்டு வார்த்தை கோரிலேட் ஆகுது. மாற்றம் என்று எதிர்த்துனா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இவன் போறான், கழுதை போக மாட்டேன். ஏன்னா கழுதைக்கு கண்ணு திறந்துட்டார் கர்த்தர். முன்னாடி ஒருத்தன் உருவின பட்டயத்தோட நிக்கிறான். ஆனா இவனுக்கு தெரியல. மீறி இவன் போயிருந்தான்னா அவன் செத்து இருந்திருப்பான். ஆனா கண்ணு திறக்கப்படல. ஆபத்து தெரியல. ஆபத்து தெரியாம அப்படியே துள்றான், காப்பா காப்பான்னு. துள்ளி போகும்போது கர்த்தர் கிருபையா கண்ணை திறக்கிறார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவன் உயிர் அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. கண்ணு திறந்தவொடனே அவனுக்கு தெரியுது, சித்தம் இல்லடா, தேவையில்லாம சுய பெருமையில சில வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், காசுக்காக வேலை பார்க்கிறோம். முடிவு அன்னைக்கு எடுக்கிறான். அவன் கண்ணு திறக்குது. வாசிங்க அந்த வசனத்தை 23:31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கிருபையா அவன் கண்ணை திறக்கிறாரு. அடுத்து வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிஞ்சிட்டான். நல்ல வேளை கர்த்தர் கண்ணை திறந்துட்டாரு. ஆபத்துகளை முன்பாக பார்ப்பதற்கு உங்கள் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுல திறந்த கண்ணு இதுல யூஸ் ஆகாது. சிலருக்கு பாருங்க, ஹீலிங்ல திறந்த கண்ணு ஐஸ்வர்யத்துல திறக்கலனா அவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். வரங்களுக்கு கண்கள் திறந்திருக்கும், ஆனா ஐஸ்வர்யத்துக்கு வந்து வருமானத்துக்கு கண்ணு திறந்திருக்காது. வரங்களுக்கு திறந்திருக்கும், எல்லாம் சொல்லுங்க, ஆனா வருமானத்துக்கு திறந்திருக்காது. அதனால வரங்கள்ல செழிப்பா இருப்பாங்க, வருமானத்துல குறைவா இருப்பாங்க. கர்த்தர் முதல் தடவை திறந்த கண்ணு வந்து எதுக்குன்னா இவனுடைய ப்ரொடெக்ஷன். உங்க கண்ணு திறக்கப்பட்டா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த வியாதி உங்களை அணுகாது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என்னாம் 22:31 கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அவன் கண்டுகொண்டான். எதை கண்டுகொண்டான்? உருவின பட்டயத்தோடு இருக்கிற ஒரு பிரச்சனையை பார்த்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் 24 சொல்றான், கண் திறக்கப்பட்டவன்றான். அப்படின்னா அங்க திறக்காத கண்ணு, ஏதோ ஒரு பகுதியில் திறக்காத கண்ணு இங்க திறந்திருக்கு. கையை தட்டு. இந்த பிலேயாம் யார் என்றால் நல்லா பாருங்க. இன்னொரு ராஜா இவன் காசை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல கூட்டிட்டு போறான். காசுக்கு ப்ராஃபஸி சொல்றதுக்குன்னு இருந்திருக்கான் அந்த காலத்துல. இவனை கூட்டிட்டு போய் நீ சொல்ற மாதிரி நீ செஞ்சிரு, நான் உனக்கு வந்து என்ன செஞ்சிடறேன், கேட்கறதெல்லாம் தரேன்டான். அவன் சொல்றேன், நான் வர்றேன், ஆனா கடவுள் சொல்றதுதான் சொல்லுவேன். சரி கூட்டிட்டு போறான். 24:3-4 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. 24:3-4 இல்லையா? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு சொல்றான். இதான் ஃபைனல் அவன் சொன்ன டெசிஷன். இதுக்கு முன்னாடி இது 3ஆவது தடவை சொல்ற ப்ராஃபஸி. அப்ப இதுக்கு முன்னாடி 2 தடவை ப்ராஃபஸி சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் சரியா தெரியாத கண்ணு இப்ப அவனுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. என்னதான் அவன் தெரிஞ்சிட்டான், எதை குறித்து அவன் கண் திறக்கப்பட்டுச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பாராக. இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அத்தனை பேர் கண்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. போதகர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. தரித்திரத்தை உறுதியாய் விடாப்பிடியாய் பிடித்திருக்கிற மக்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தரித்திரத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.